வணக்கம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலி கட்சியின் செயலாளர் நாயன் கந்தசாமி இன்பராசா ஆகிய நாம் இன்று ஒரு நேரலையிலே வந்திருக்கின்றேன். இன்று 3/5/2025. எனவே இன்று நேரலைக்கு வந்த நோக்கம் என்னவென்றால், உண்மையில் நாங்கள் விடுதலை புலிகள் ஆகிய நாங்கள் சில விடயங்களை எங்களுடைய மக்களுக்கு எதிர்வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு எங்களுடைய மக்களுக்கு விழிப்புணர்வு சம்பந்தமான விடயங்களை சொல்ல வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால இந்த நேரலைக்கு வந்திருக்கின்றேன். அன்பார்ந்த தாயத்தில் இருக்கிற மக்களே, அதே மாதிரி புலத்தில் இருக்கிற மக்களும் சிந்திக்க வேணும். தாயத்தில் உள்ள மக்கள் தான், புலத்தில் இருக்கிற மக்கள் சிந்தித்து சில விடயங்களை செயல்படுத்த வேணும். தாயத்தில் உள்ள மக்கள் நிச்சயமாக இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே யாருக்கு வாக்களிக்கணும் என்ற விடயத்தை தாயத்தில் உள்ள மக்கள் தான் தீர்மானிக்கணும். அப்போ தீர்மானித்து நிச்சயமாக நீங்களே முடிவெடுக்கணும் தாயத்தில் உள்ள மக்கள். இந்த விஷயம் விசேடமாக எங்களுடைய தாயத்தில் உள்ள மக்களுக்கும் புலத்தில் உள்ள மக்களுக்கும், அதை விட விசேடமாக விடுதலை புலிகள் போராளிகளுக்கு, மாவீர குடும்பத்துக்குமான செய்தி தான். விடுதலை புலிகள் ஆகிய நாம், போராளியாகிய நாம் இந்த செய்தியை நேரலையின் ஊடாக, யூடியூப் ஊடாக, மோனர்கள் ஊடாக இந்த செய்தியை விடுகின்றேன். உண்மையிலே அன்பார்ந்த போராளிகளே, 2009க்கு பிறகு ஆயுதம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு இன்றைக்கு எங்களுடைய போராளிகள் சொல்லொன்னா துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள். அந்த விடயம் யாவரும் அறிந்த விடயமே. அந்த அடிப்படையில் எங்களுடைய போராளிகள் முன்னாள் போராளிகள் அல்ல, எங்களுடைய போராளிகள் இந்நாள் போராளிகள். இப்போ நாங்கள் முன்னாள் போராளிகள் என்றது இருந்து விட முடியாது. இப்போதும் நாங்கள் போராடி கொண்டு தான் இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கை சுமை, அதாவது எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய பொருளாதார, எங்களுடைய வேலை திட்டங்களை கொண்டு முன்னோக்கி கொண்டு செயல்படுத்துவதற்கு மிகவும் கஷ்டத்து மத்தியில் எங்களுடைய போராளிகள் இந்நாளும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்நாள் எங்களுடைய போராளிகள் எங்களுடைய மக்கள் விடுதலைக்காக, எங்களுடைய மக்கள் மண்மீட்புக்காக போராடி கொண்டிருந்த போராளிகள் எங்களுடைய தேசிய தலைவரை நெறிப்படுத்தல. இன்றைக்கு யாரும் இல்லாத அனாதரவாக கைவிடப்பட்ட நிலையில் எங்களுடைய போராளிகளுக்கென்று ஒரு கட்டமைப்பு இல்லை, எங்களுடைய போராளிகளுக்கென்று சொல்லி ஒரு தலைமைத்துவம் இல்லை. எங்களுடைய போராளிகளுக்கு யாருமே கவனிப்பாரற்ற நிலையில் இருக்கின்ற போராளிகள் பல துன்பங்களை அனுபவித்து கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் புலிகளாகிய நாங்கள் விடுதலை புலிகள் என்று நாங்கள் பதிவு செய்யப்பட்டு இலங்கை அரசாங்கத்திட்ட சட்டத்திட்டத்துக்கு அமைவாக நாங்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருந்த வருகின்ற வேளையில் எங்களுடைய போராளிகளுக்கு நாங்கள் சில விடயங்களை கருத்தியல் ரீதியாக இப்போ நடந்து கொண்டிருக்கிற சமகால அரசியல் விடயமாக சொல்ல வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே போராளிகள், நீங்கள் பல துன்பங்களை துயரங்களை அனுபவித்து கொண்டு வருகின்ற விடயம் நாம் அறிந்தது. அந்த அடிப்படையில் நீங்கள் சிந்தித்து செயல்படணும். உண்மையிலே எங்களுடைய போராளிகள், எங்களுடைய மாவீர குடும்பங்களில், மாவீரர்களில் பெற்றோர்கள் எங்களுக்கு ஒரு தெய்வம். எங்களுக்கு உண்மையிலே அவங்க தான் எங்களோட பொக்கிஷம். எங்களுடைய மாவீர செல்வங்களில் குடும்பங்களுக்கு நாங்கள் உழைத்து கொடுக்க வேண்டிய காலம், அதாவது உழைத்து நாங்கள் பணமாக கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும் இல்லை, அவங்களுக்காக நாங்கள் உரிமைக்காக, எங்களோட மாவீர செல்வங்களோட பெற்றோர்களுக்கு உரிமைக்காக நாங்கள் அவங்கள தான் இன்றைக்கு இழந்து நிற்கிறாங்க. எங்களை நம்பி வந்த மாவீரர் இன்றைக்கு போராளிகள் நாங்கள். எங்களில் ஒரு ஆள் தான் மாவீரர். இன்றைக்கு வலது கை இடது கை என்றால் நாங்கள் வலது கையை இழந்து நிற்கிறோம். இப்போ இடது கையோட நாங்கள் நிற்கிறோம். வலது கைன்னா மாவீரர்கள். அப்போ 2 கையும் சேர்ந்தால் தான் தட்டலாம். அதே மாதிரி எங்களில் ஒரு பாதி, எங்களில் உடம்பில் ஒரு பாதி, எங்களோட உடலில் ஒரு பாதி, எங்களோட அங்கங்களில் ஒரு பாதி தான் ஒவ்வொரு மாவீரர்களும். அப்போ இன்றைக்கு நாங்கள் மாவீரர்களுக்காக கஷ்டப்பட வேண்டிய தேவை, மாவீரர்களில் பெற்றோருக்காக நாங்கள் பாடுபட வேண்டிய நிலைமை, அவங்கள நாங்கள் நல்லா வைக்க வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்குது. என்ன காரணம்? அதுக்குத்தான் நாங்கள் இன்றைக்கும் இந்நாளும் போராடி கொண்டிருக்கின்றோம். பல துன்பங்கள், குடும்ப சுமைகள் மத்தியிலேயும் இன்றைக்கு ஜனநாயக ரீதியில் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த விஷயம் எங்களுடைய மக்கள் அறிய வேண்டும், எங்களுடைய போராளிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த செய்தியை விடுகின்றேன். அந்த அடிப்படையிலே இப்போ தற்போது வருகின்ற 6ஆம் தேதி உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே, இந்த தேர்தலில் நாங்கள் அரசியல் பேசிக்கொண்டு இதில் எங்களுடைய உரிமையை பேசிக்கொண்டு நாங்கள் நிற்க இயலாது. ஏன்னா இத்தனை வருஷங்கள், இன்றைக்கு 1948ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரைக்கும் 76 வருஷங்கள் கடந்த நிலையிலையும் அரசியல் பேசி 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 காலஞ்சென்று கொண்டே இருக்கின்றார்கள். நாங்கள் வரலாறை பார்க்கலாம், பின்புறமாக விரட்டி பார்த்தால்
தந்தை சில்வா தொடக்கம் ஆரம்ப கட்டத்தில் இருந்த அரசியல் தலைமைத்துவங்கள் எல்லாம் இழந்து கடைசியாக கூட்டமைப்புன்னு சொல்லி வந்து சம்பந்தரில் இதிலிருந்து கடைசியாக சம்பந்தர் போனது கூட சேனாயிராசா ஐயாயிலிருந்து எல்லாம் இன்றைக்கு அரசியல் பேசி 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 அவங்க மண்ணோட மண்ணாக எங்களோட உதாரணத்துக்கு எங்களோட உரிமையை மண்ணோட மண்ணாக்கிட்டு இன்றைக்கு காலமாகி விட்டார்கள். நிச்சயமாக பேசி 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 வெறும் வெட்டி பேசி 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 அதில் வளர்ந்து வந்தவர்கள் தான் இப்போ நிற்கின்றார்கள். இன்றைக்கு அதே திட்டத்துக்கு போகக்கூடியவர்கள் தான் இப்போ நிற்கிற அரசியல்வாதிமாரும். அந்த வகையிலே எங்களுடைய மக்கள் சிந்திக்கணும். அதை விட விசேடமாக விடுதலை புலிகள் போராளிகள், புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகள், அளிக்கப்படாத போராளிகள் இருக்கலாம், அது வேறு விஷயம். போராளிகள்னால் எல்லாரும் போராளிகள் தான். அதெல்லாம் முடிஞ்சு, யுத்தம் முடிஞ்சு. இனி யுத்தத்தை பற்றி, விடுதலை புலிகள் சம்பந்தமாக ஆயுத போராட்டத்தை பற்றி நாங்கள் கதைக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஆயுத போராட்டத்திலிருந்து வந்த வரலாறை நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் பட்ட கஷ்டங்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. எங்களோட மக்களுக்கு விழிப்புணர்வு காட்ட வேண்டிய தேவை இருக்குது. இனி வார சங்கதிகளுக்கும் நாங்கள் அதை இப்போ முகநூலூடா யூடியூப்பூடா இன்றைக்கு புரட்சியாக உலகெங்குமே இன்றைக்கு எங்களுடைய வரலாறை முகநூல் யூடியூப்புகள் ஊடாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய அடுத்த சங்கதிகள் பார்த்து கொண்டு வருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே நான் சொல்ல வந்த விடயம் என்றால், போராளிகளே, அன்பார்ந்த போராளிகளே, தாயத்தில் உள்ள போராளிகள், புலத்தில் உள்ள போராளிகள், ஊக்குவிக்கிற போராளிகள் அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை. மாவீர குடும்பங்களே, நீங்கள் இந்த முறை சிந்திச்சு வாக்களிக்கணும். நாங்கள் இன்றைக்கு நான் சொன்னேன்னா 4ஆம் தேதி விடுதலை புலிகள் கட்சி 6க்கு ஆதரவு புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி தான் இன்றைக்கு 2009க்கு அப்புறம் ஆயுதம் மௌனிக்கப்பட்டது பிறகு எங்களோட விடுதலை புலிகள் எங்களுடைய தேசிய தலைவர் வழியில் தேசிய தலைவர் யுத்தம் ஆயுதம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரே ஒரு கட்சி புலிகள் என்ற பெயரோட 2009 பிறகு நாம் தான் நிற்கின்றோம். இந்த தாயத்தில் அரசாங்க சட்டத்துக்கு அமைவாக நாங்கள் பதிவு செய்யப்பட்டு நிற்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த தரம் உள்ராட்சி மன்ற தேர்தலில் இறங்காததுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது. அது உங்களுக்கு காலப்போக்கில் தெரியும் என்ன காரணம்னு. நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டம் நாங்கள் ஜனநாயகம் தான் எங்களோட நோக்கம். எங்களோட மக்களுக்கு ஜனநாயகத்தை பேசி பேசி, அரசியலை பேசி பேசி எங்களோட மக்களை ஏமாற்றும் முகமாக இருக்கின்ற அரசியல்வாதிமாரை நாங்கள் சுட்டிக்காட்டி கதைக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுக்காக நாங்கள் இப்போ இந்த கட்டத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இனி வருகின்ற தேர்தலில் நாங்கள் என்ன முடிவெடுப்போம் என்ற இது உங்களுக்கு சொல்லப்படும். அதுக்கு பிறகு பார்ப்போம். ஆனால் இப்போ நீங்கள் விழிப்பாக நீங்கள் சில இந்த உள்ராட்சி மன்ற தேர்தலில் எங்களுடைய போராளிகளுக்கு தான் இந்த செய்தி. போராளிகளும் மாவீர குடும்பங்களும் எங்களுக்கு உறுத்தானவர்கள், எங்களுடைய போராளிகளும் மாவீர குடும்பங்களும். நாங்கள் எங்களோட போராளிக்கு உரிமையோடு கதைக்கின்றேன். விடுதலை புலிகள் போராளிகளுக்கு விடுதலை புலி ஆகிய நாம் கதைக்கின்ற உரிமையோட நீங்கள் வாக்கு சிந்திச்சு செயல்படுங்க. வாக்களிக்கிறது ஆருக்கு வாக்களிக்கணும் என்று செயல்படுங்க. இன்றைக்கு நாங்கள் ஆருக்குமே வாக்களிக்கிறதுக்கு இந்த புலிகள் கட்சி உடன்பாடு இல்லை, ஆதரவு இல்லை. ஏன்னு சொன்னால் எங்களோட தமிழ் கட்சிகளாக இருந்தால் ஆளுங்கட்சி எதிர்கட்சியை விடுங்கோ, அது எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களோட தமிழ் பிரதிநிதிகளுக்கு இன்னாருக்கு வாக்களிங்கன்னு சொல்லி விரல் நீட்டி சொல்ல இல்லாத அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்றால் அந்த அளவுக்கு இவருமே நல்லவர்கள் இல்லை. எல்லாரும் குப்பை, படு குப்பை. இன்றைக்கு கஜேந்திரகுமாராக இருக்கலாம், இப்போ புதுசாக சேர்ந்த கூட்டமைப்புன்னு சொல்லி அடைக்கலநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திர, சித்தார்த்த நாக்களாக இருக்கலாம், இனிய ஊசி கட்சிகளாக இருக்கலாம், எந்த கட்சிகளாக இருக்கலாம், எல்லாம் படு குப்பையில். எல்லாரும் இன்றைக்கு 20 வருஷத்துக்கு மேலே இன்றைக்கு சங்கில் கேட்குறவங்களாக இருக்கலாம், சைக்கிள் கட்சியில் கேட்குறவங்களாக இருக்கலாம், வீட்டில் கேட்குறவங்களாக இருக்கலாம், 20 வருஷத்துக்கு மேலே அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். போராளிகளே நீங்கள் சிந்திங்க. மாவீர குடும்பங்களே, எங்களுக்கு உறுத்தானவர்கள் மாவீர குடும்பம் நீங்கள் தான். நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கலாம் புலிகள். நாங்கள் புலிகள் விடுற அறிக்கை தான் இது. எங்களோட மாவீர குடும்பங்களை யாருமே பிச்சு பிச்சு தாங்கள் பங்கு போட இயலாது. எங்களுக்கு தான் முதல் உறுத்து எங்களோட மாவீர குடும்பம். அதுமாதிரி எங்களோட போராளிகளுக்கு எங்களுக்கு தான் உறுத்து. அதுக்கு பிறகுதான் மற்றவங்கள் பங்கு போடலாம் என்றதை நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். நாங்கள் பலம் அடையும் வரைக்கும் தான் நீங்கள் இன்றைக்கு எங்களோட போராளிகளையும் மாவீரரையும் வச்சு வித்து பிழைக்கிறீங்க. அரசியல்வாதிமார்களே, சில ஊடகங்களே, ஊடகங்கள் ஊடாக கூட வித்து பிழைக்கிறீங்க. நாங்கள் பலம் அடையும் வரைக்கும் தான் அரசியல் ரீதியாக. நாங்கள் பலம் அடைஞ்சால் நீங்கள் எல்லாம் வீட்டில் போயிட்டு வாயை மூடிட்டு இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் மாவீர குடும்பங்களே, போராளி குடும்பங்களே, போராளிகளே, நீங்கள் சிந்திக்கணும். இன்றைக்கு இப்போ ஒரு அரசியல்வாதி எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு ஒரு பாராளுமன்றத்தில் அவங்களுக்குன்னு சொல்லி நிதி ஒதுக்கப்படுகின்றது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு. கடந்த காலம் இப்போ தான் ஒரு 6 மாதம்ல அது இருக்கட்டும், இப்போ ஆட்சியாளர்களுக்கு. ஆனால் இதுக்கு முதல் 20 வருஷமாக இருந்த அடைக்கலனாக இருக்கலாம், சால்சா இருக்கலாம், கஜேந்திரகுமாராக இருக்கலாம், குதிரவால் கஜேந்திரனாக இருக்கலாம், ஏனே அரசு இந்த சாணக்கியன், சுமந்திரன், அது அவங்கள விடுவோம்.
அவங்க சாணக்கியன் சுமந்திரனால எங்களை தமிழ் மக்களுக்கு உற்று துளி நன்மையும் கிடைக்காது. ஆனால் அரசியல் பேசுவாங்க, தமிழீழத்தை பெற்றுத்தாரமாக கைப்பாங்க. இப்போ அவங்க தான் உண்மையான தேசியவாதிமாக கைப்பாங்க. அவங்களால எங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. அல்வட் துரையப்பா, லக்ஷ்மண் கதிராமன், நீலம் திருச்செல்வம் ஆகிய தான் சாணக்கியனும் சுமந்திரன், அவங்கள விடுவோம். ஆனால் இந்த தமிழரசு கட்சி ஸ்ரீதரனாக இருக்கலாம், கஜேந்திரகுமார், அடக்கலநாதன், இந்த சால்ஸு, சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், விக்னேஸ்வரன், இவங்கள் என்ன செய்திருக்கின்றார்கள்? எங்கள் தமிழ் மக்களுக்கு இந்த 20 வருஷம் அரசியல் செய்கின்றார்கள், பதவியை மட்டும்தான் தக்க வச்சு கொண்டிருக்கின்றார்கள். இவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் பார்லமெண்ட நிதி ஒதுக்கீடு பன்மப்படுத்த நிதின்னு சொல்லி அவங்களுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கும் அந்த நிதி ஒதுக்கப்படுது ஒவ்வொரு வருஷமும். அந்த நிதியில் கூட எங்களோட போராளிகள் மக்களை விடுவோம். இன்றைக்கு மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அரசாங்கம் இருக்குது, அரசியல்வாதி மாதிரி ஏனைய சமூகங்கள் இருக்குது, புலம்பெயர்ந்த மக்களும் இன்றைக்கு இருக்குது மக்களுக்கு உதவி செய்ய. எங்கட புலிகளுக்கு போராளிகள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட 12,000 மேற்பட்ட போராளிகள், வெளிநாட்டுக்கு அங்கஞ்ச போன போராளிகளை தவிர இங்கே 8,000 மேற்பட்ட போராளிகள் இருக்கின்றார்கள். 40,000 மேற்பட்ட மாவீர குடும்பங்களில் செல்வங்கள் இன்றைக்கு வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கணவனை வீரச்சாவு அடைஞ்சிட்டு மனைவி இன்றைக்கு வீட்டு வேலை யாழ்ப்பாணத்தில் அது ஒரு கொம்பனி பொருட்படுத்திருக்கான். இன்றைக்கு ஒரு சகோதரி கயச்சா, அவள் முன்னாள் போராளி அன்னையோட நின்றவ எனக்கு இன்றைக்கு எடுத்து கழிச்சா, அண்ணன் உங்களோட செய்தி முழுக்க பார்க்குறேன் இம்பராஸ் அண்ணன், உண்மையில் அண்ணன் உண்மைக்கு இடம் இல்லைன்னு, ஆனால் எங்களை ஒருவர் முதன்றாங்க இல்லைன்னு நீங்கள் விடாங்கன்னு எங்களுக்கு எங்களோட மாவீரர்கள் எங்களை காப்பாற்றுகள் மேல் சிலுக்குது, சொல்லையே புல்ல அரிக்குதுங்க, சொல்ல தாங்க இல்லாமல் இருக்குது. எங்களோட மாவீரர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள்னு நான் வீட்டு வேலை செய்கிறேன்னு எனக்கு காயம், முதுகு கை காலெலாம் காயம் யாழ்ப்பாணத்தில், அது ஒரு கொம்பனி பொருட்படுத்திருக்கான். வெளிநாட்டில் உள்ளாக்களில் வீடு பெற்றோர் முதியோர்களை பராமரிக்கிறதுக்காக ஒரு கொம்பனி பொருட்படுத்து வடக்கு கிழக்கில் தங்களுக்கு 45,000 சாப்பாடு தாராங்களாம். அது பழஞ்சோறு அது இது ஏதோ சாப்பாடு தருவாங்களாம். ஆனால் திருவண்ணாமலையில் போய் நிற்கிறனால நிற்கணுமா, யாழ்ப்பாணத்தில் நிற்கிறனால நிற்கணுமா, அந்த கொம்பனி தானே தாங்கள் 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம் எடுத்துட்டு எங்களுக்கு 45,000 தாராங்களாம். வெளிநாட்டிலேருந்து தங்களோட பெற்றோர்களை பராமரிக்கிறதுக்காக, முதியோர்களை பராமரிக்கிறதுக்காக, வீடு கிளீன் பண்ணுறதுக்காக, வீட்டு வேலைக்கு எங்கட. ஆனால் இன்றைக்கு கேட்டால் அன்னையோட இருந்தது, தமிழ்ச்செல்வனையோட இருந்த பெரிய கதாநாயகிகள் எங்கட ஹீரோ. இன்றைக்கு ஜிங்கிச்சா இப்போ ஒரு பாட்டு போகுது, என்ன அந்த அஜித்திர பாட்டு, ஒத்த ரூபாதாரன் நீ ஒதுங்கி நில்லு மாம ஒண்டமாயி. அப்படியான இதுகளுக்கு சினிமாவுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கூட ஒரு துளி கூட எங்கட போராளி பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க இல்லை. இங்கே தாயத்தில் எங்கட போராளிகள் எங்கட பெண் பிள்ளைகளை கேவலப்படுத்தி வீட்டு வேலைகளுக்கு வச்சிருக்கின்றார்கள். இதுக்கெல்லாம் காரணம் வெளிநாட்டில் உள்ள டேஷ் போர். அந்த கோபம் வருது எனக்கு ஆத்திரம். நீங்கள் எங்கட நிதிகளை வச்சிருக்கீங்க, எங்கட தேசிய தலைவருக்கு உருவாக்கப்பட்ட நிதிகள், களஞ்சியங்கள், தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட வர்த்த இதுகள், கோயில்கள், புலத்தில் இருக்கிற அவ்வளோ கொள்ளையடிச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் சுஸ்கில் அந்த கல்வி இந்த பிரியன் அவன் தான் இப்போ என்ன தமிழில் புலம்பெயர்ந்த தேசத்தில் கல்வி அமைப்புக்கு பொறுப்பாக இருக்கிறோம். அவங்களெல்லாம் சொத்துக்களை வச்சு கொண்டு இருக்கிறீங்க. எங்கட எங்கட மக்கள் தந்த சொத்துக்களை, போராட்டத்துக்கு தந்த சொத்துக்களை. ஆனால் இன்றைக்கு எங்கட பெண் போராளிகள் வீட்டு வேலை செய்கின்றார்கள். எங்கட போராளிகள் இன்றைக்கு கையை காலை வச்சுக்கொண்டு மேசம் வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. இப்படி கையை மடக்கி வச்சுக்கொண்டு கையில் வடி ஒத்த கையால் வாளி லேபர் வேலை செய்கிறாங்க, மேசன் வேலை, டச்சு வேலை செய்கிறாங்க. அப்போ இன்றைக்கு இதுகளை தேடி தேடி பராமரித்து அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி அவங்கள ஒரு தெய்வங்கள். மாவீரருக்கு அடுத்தது நீங்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் முழு பேரும், வாழ்த்தப்பட வேண்டிய முழு பேரும் போராளிகள். முதலாவது மாவீரர், அடுத்த போராளிகள். ஆனால் போராளிகளை மிதித்து கொண்டு மாவீரர்களை வாழ்த்துற மாதிரி நடிக்கின்றீர்கள். இந்த நடிப்பு அரசன் நன்றிருப்பான், தெய்வம் நன்றிருக்கும், கனகாலன் நீடிக்காது. இந்த நடிப்பு மிக விரைவில் இந்த நடிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயம் வரும் புலிகளால். அதில் மாற்றுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் உணர்வோடு சொல்கிறேன், உண்மையோட சொல்கிறேன், சத்தியத்தோடு சொல்கிறேன். இந்த நடிப்பு அரசியல்வாதி மாதிரி முழு பேரும் எங்கட போராளிகளில் நெஞ்சில் ஏறிக்கொண்டு வாழ்த்தப்பட வேண்டிய போற்றப்பட வேண்டிய போராளிகளில் நெஞ்சில் ஏறிக்கொண்டு துயிலும் இல்லம் கொண்டாடுகின்றீர்கள். உங்களுக்கு தான் உருத்தன்று என்று சொல்லுகின்றீர்கள். வீரம் பேசுகின்றீர்கள். பொலிசோட போயிட்டு துயிலும் இல்லத்தில் அடை எங்களுக்கு வீரம் சும்மா வாய்ப்பேச்சு பேச தெரியாது எங்களுக்கு. நாங்கள் கதைக்கு வழிகிட்ட அடுத்த நிமிஷம் எதுவையும் செய்யக்கூடிய தயார் நிலையில் எங்களோட மனபலம், பயிற்சி, எங்களோட ஆழ்மை, எங்களோட திட்டம், எங்களோட நோக்கம் எல்லாம் இருக்குது. எங்களுக்கு தூர நோக்கம் எல்லாம் இருக்குது. நாங்கள் எதையும் செய்வோம். ஆனால் ஜனநாயகம், நாங்கள் அரசியலுக்கு இறங்கிட்டோம்.
எங்களோட மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது எங்களுக்கு அரசியல் ரீதியாக. நீங்கள் கதைக்கிறீங்கன்னு விட்டு கொண்டு போயிடாது. நாங்கள் ஆத்திரம் வந்துட்டு இன்றைக்கு ஒரு பெண் போராளி கதைச்ச கதை வேதனைப்பட்டு கதைக்கிறான். தனக்கு ஒரு புள்ள கணவர் வீரச்சாவு, நானும் போராளி என்ன, நான் வீட்டு வேலை செய்கிறேன்னு, எனக்கு எடுக்கிற சம்பளம் காணாது, அதை விட எங்களோட அம்மா செத்துட்டா கடனை கொடுக்கணுமென்ன, கடனுக்காக தான் உழைக்கிறேன்னு ஆற்றியாக சொல்லி நான் ஒரு சர்வத்து கடை கொண்டு போடுறதுக்கு எங்களோட மகளை வச்சு எனக்கு ஒரு 50,000 காசு வாங்கித்தாங்கன்னு என்று சொல்லி ஒரு போராளி கேட்குது. அன்னையோட இருந்த போராளியாம். அண்ணன் உங்கள்கிட்ட மட்டும்தான் அண்ணன் கதைக்கிறோம் புலியண்டபடியாக நாங்கள் எல்லாத்தையும் சொல்லல அன்னையோட இருந்த நாங்களும் புனர்வாழ்வு பெற்று வந்து நாங்கள் என்ன போராளி அழுது புள்ள சொல்லி போட்டு கடைசா இதை போல எத்தனை போராளிகள் எங்கள்கிட்ட சொல்லி அழுறான். கஜேந்திரகுமார்கிட்ட சொல்லி அழுவாங்களா, நான் அன்னையோட இருந்தேனா, நான் கரும்புலியிலேருந்து நான் பிடிஎம்மில் இருந்தேனா, அங்கேருந்து நான் இங்கே இருந்தேன், நான் தேசிய புல்நாயத்துறையில் இருந்தேன் ரெண்டு கஜேந்திரகுமார்கிட்ட போய் சொல்லுவாங்களா, ஸ்ரீதரன்ட்ட போய் சொல்லுவாங்களா, அடைக்கலனான்ட்ட சொல்லுவாங்களா, சித்தார்த்தன்ட்ட சொல்லுவாங்களா, சால்சிட்ட போய் சொல்லுவாங்களா, சுமந்திரன்ட்ட போய் சொல்லுவாங்களா, சாணக்கியன்ட்ட சொல்லுவாங்களா, சரி இந்த ஊசிக்காரன்ட்ட போய் சொல்லுவாங்களா, அர்ஜுனாட்ட லூசிட்ட போய் சொல்லுவாங்களா, புலிகிட்ட மட்டும்தான் சொல்லுவாங்க. புலிகள் எங்களோட வேதனையை உண்மையான புலிகிட்ட மட்டும்தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்களோட மாவீர செல்வங்களும் எங்களோட புள்ள கரும்புலி இங்கே போய் படிச்சு அங்கே போய் படிச்சுட்டு எங்கிட்ட மட்டும்தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு கைமாறு செய்ய இல்லாமல் நாங்கள் தவிக்கின்றோம். அவங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம்? நாங்கள் ஒரு சத்தியப்பிரமாணம் செய்துத்தானே அப்போ சண்டைக்கு போகிறோம். ஒரு சத்தியப்பிரமாணம் நாங்கள் செய்யுது. இன்றைக்கு நாளைக்கு இரவு 12 மணிக்கு சண்டைன்னா இன்றைக்கு 4 மணிக்கு நாங்கள் வெளிக்கிறோம். முதல் பயிற்சி கீழ்ச்சி எல்லாம் முடிச்சுட்டு வெளிக்கிறோம். நாங்கள் 100, 200, 500 போராளி வெளிக்கிறோம். எப்படி வெளிக்கிறோம்? சத்தியப்பிரமாணம் முடித்து அந்த சண்டைக்கு போகல, அந்த லட்சியத்தை நாங்கள் போகல. 400 போராளி போனால் அதில் 40 பேர் வீரச்சாவு, 80 பேர் காயம், மிச்ச பேர் தான் காவி கொண்டு வரோம். அவங்களுக்கு என்ன கைமாறு நாங்கள் செய்ய போகிறோம்? சிந்தியுங்க போராளிகளே. நீங்களாம் சும்மாவா சத்தியப்பிரமாணம் செய்றீங்க? பைத்தியம் அவங்களுக்கு. எமது புரட்சி இயக்கத்தை மேன்மை மிகு குறிக்கோளாம் பொது உடைமை தன்னாட்சி தமிழீழ விடுதலைக்காக எமது உயிர் உடல் உடைமை அனைத்தையும் ஈண்டு எமது இயக்கத் தலைவர் மேதகு வேண பிரபாரன் அவர்களின் வழிநடத்தலை உள்ள மாறையற்றவர்கள் நாங்கள். இன்றைக்கு தேசியம் பேசுறீங்க. எங்க பேசுறீங்க? தேசியம் துயில மில்லத்தில் பேசுறீங்க. மக்கள்கிட்ட காட்டுறீங்க 20 வருஷமா. அது கஜேந்திரகுமாராக இருக்கலாம், அடைக்கலனாக இருக்கலாம், சித்தார்த்தனாக இருக்கலாம், ஊசிக்காரனாக இருக்கலாம், இல்லை ஏனைய கஜேந்திர இவங்களை விடுவேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சுமந்திரன் சாணக்கியனை விடுவோம். நீங்களா எல்லாரும் இருக்கலாம். தேசியம் இருக்குங்க. உண்மையான தலைவர்கிட்ட வழி நடத்தல உள்ளமாற ஏற்று போராடின புலிகள் நாங்கள். எமது தமிழீழ விடுதலைக்காக எமது உடல் உயிர் உடைமை எல்லாத்தையும் இழந்தவர்கள் நாங்கள். புலிகளின் தாகம் தமிழீழ தாயம் என்று சொல்லித்தான் நாங்கள் போராட போனாங்கள். கட்டசி சண்டைக்கு போயிட்டு வரக்குள்ள சத்திய பிரமாணம் செய்துட்டு போன எனக்கு கரையில் இருந்த போராளி வீரச்சாவு தோளில் சுமந்து கொண்டு வாரம் குடல் கொட்டுப்படுது. இந்த சம்பவம் நடந்த ரியலா? நடிப்பில்லை, ரியல் கதாநாயகர்கள். அமெரிக்கன் படமாய் நினைக்கக்கூடாது, இந்தியன் படமாய் சினிமாமாய் நினைக்கக்கூடாது, ரியல். ஒரு போராளியை தோளில் தூக்கி போட்டு கொண்டு வர பகுது பிஞ்சு குடல் நெஞ்சால வேறு என்ன ஊந்து வருது ரத்தம் வந்து பார்த்தா குடல் தனியை தூக்கிட்டு ஓடி வாரம். வெட்டையில் விறக்க கெளி அடி சண்டை முடிஞ்சு விறக்க இரவில் திருவோணமலையில் 92ஆம் ஆண்டு. இதெல்லாம் ரியலா? அப்படியான போராளிகள் நாங்கள். வலிக்குது, நெஞ்சு வேதனையாக இருக்குது. ஆனால் என்ன விஷயம் நான் கதைக்க வந்தனாண்டா எங்களோட போராளிகள் போடுற வேதனையை பார்க்க எங்களுக்கு கவலையாக இருக்குது, ஆத்திரமாக இருக்குது, என்ன செய்கிறன்னு தெரியாமல் இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு வராதான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் நித்தம் நாங்கள் அழுது கொண்டு வேதனைப்பட்டு உண்மையை கதைச்சு கொண்டிருந்தால் சத்திய வாக்குன்னு இருக்குது. எங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது. நாங்கள் ஒரு கடவுள்கிட்ட போய் சிலையை பார்த்து தான் கும்பிட்றோம். இயேசுவாக இருக்கலாம், அல்லாவாக இருக்கலாம், புத்தராக இருக்கலாம், இல்லை சைவ சமயம் சிவபெருமானாக இருக்கலாம். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வழிகாட்டு, ஆண்டவரே நித்தம் கும்பிடக்க எங்களுக்குள்ள ஒரு சக்தி கொண்டு வரும். கடவுள் நேரே வாரல. அந்த சக்தி எழும்புவமெண்டா நிச்சயம் நீங்கெல்லாம் செத்து போயிடுவீங்க. முழு அரசியல்வாதி மாதிரி வீட்டில் போயிட்டு இப்படித்தான் இருக்கணும். நீங்கள் அந்த சத்தியம் உணர்வு நிச்சயம் எங்களுக்கு என்று சொல்லி கடவுள் எப்போ கண் துறக்கிறாரோ அன்றைக்கு நீங்கள் முழு அரசியல்வாதி மாதிரி வீட்டில் போயிட்டு டாலரை அடித்து கொண்டு பேசாமல் இருக்க முடியாது, கரம்பட்டு விளையாடி கொண்டு இருக்க முடியாது. அந்த நேரம் எங்களோட மக்களுக்கு நாங்கள் தான் எல்லாத்தையும் செய்ய வேண்டிய காலம் வரும். நித்தவும் கடவுள் எங்களை அளவிட மாட்டார் என்று சொல்லிக்கொண்டு நான் சில விடயத்துக்கு வாரம் கொஞ்சம் உணர்ச்சிமாக கழிச்சிட்டேன்டா. ஒரு போராளி, பெண் போராளி இன்றைக்கு எடுத்து அழுது எனக்கு கவலைப்பட்ட ஒரு 50,000 காசு கேட்டு
உண்மையில் இந்த யூடியூப் பார்க்குறாக்கள் நீங்கள் ஆரண்டு கேளுங்க அந்த பெண் போராளி அழுத நான் நேரடியாக நம்பரை தரலாம், நீங்களே உதவி செய்யலாம். அதுக்காக நீங்கள் இதில் பார்த்துட்டு ஒரு அரச புலனாய்வாளர்கள் அவங்கவுங்க இருக்கலாம், இல்லாட்டி வேறு ஆக்கள் இருக்கலாம், இருந்துட்டு நான் நம்பரை போட எடுத்து அந்த பெண் போராளிகிற நம்பரை தாங்கோ நாங்கள் உதவி செய்கிறோம்னு சொல்லி போட்டு அந்த இதுக்கு சேட்டைக்கு இடம் இல்லை. உண்மையான உணர்வு இருந்தால் எங்களுக்கு எடுங்கோ, நாங்கள் கொடுக்குறோம், கொடுத்து போட்டு உங்களுக்கு நேரடியாக அந்த புள்ளையை வச்சு கதைச்சி ஃபோட்டோ ஓன் பண்ணி அனுப்புகிறோம். இந்த நீங்கள் தந்த காசை கொடுத்துருக்குறோம் உண்மையான உணர்வோடு. அதை விட்டுட்டு எல்லாரும் எடுத்துகிட்டு நாங்கள் செய்கிறோம் அடையாளப்படுத்த விரும்பவில்லை. நாங்கள் அப்படி எத்தனையோ போராளிகள் குமுறி கொண்டு வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பெண் போராளி என்று சொல்லிக்கொண்டு நிச்சயம் நீங்கள் இந்த முறை உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போராளிகள் மாவீர குடும்பத்துக்கு மீண்டும் ஒரு அறிவித்தல் சொல்கிறேன். நாங்கள் கஜேந்திரகுமார் யாருக்குமே தமிழ் கட்சிக்கு ஆதரவு இல்லை, அதே மாதிரி ஆளுங்கட்சிக்கும் இல்லை, எதிர்கட்சிக்கும் இல்லை. நாங்கள் யாருக்கும் இந்த முறை உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு விடுதலை புலிகள் புனர்வாழ்வளிக்கப்பட்ட புலிகளாகிய நாங்கள் ஆதரவு இல்லை. ஆனால் இது உள்ளாட்சி மன்ற தேர்தல், வட்டார தேர்தல். இது அந்தந்த வட்டாரத்துக்குள்ள அவங்களோட முகம் பார்த்து போடுற வாக்கு தான் இது. இன்றைக்கு மாமன் மச்சான் ஒருவன் சங்கில் நிற்பான், ஒரு மச்சான் ஆளுங்கட்சியில் நிற்கும், இல்லாட்டி எதிர்கட்சியில் நிற்கும், இல்லாட்டி சைக்கிள் கட்சியில் நிற்கும். அப்போ இது அந்த ஊருக்குள்ள இந்த வட்டார தேர்தல் இந்த ஊருக்கு ஒரு நல்லடத்தை பார்த்து போடுற வாக்கு தான் இது. இவருக்கு வாக்கு போட்டால் இவர் எங்களுக்கு உதவி செய்வாரா? இது உறவு முறையை பார்த்து போடுற வாக்கு. உள்ளாட்சி மன்ற தேர்தல் உறவு முறைகளுக்குள்ள வரும் இந்த தேர்தல். இதில் நாங்கள் அவனுக்கு போடு இவனுக்கு போடண்டா போட போகிறல சனம். இன்றைக்கு சரி, இப்போ ஆண்டாங்குளம் பிரதேசம் மன்னர் மாந்தையில் ஆண்டாங்குளம் பிரதேசத்துக்கு ஒரு ஆள் அவர் சங்கில் நிற்கலாம், அல்லது நொங்கில் நிற்கலாம், அல்லது சைக்கிளில் நிற்கலாம், அல்லது ஆளுங்கட்சியில் நிற்கலாம், ஏன்னா திசைகாட்டியில் நிற்கலாம், அல்லது எதிர்கட்சியில் நிற்கலாம், டெலிஃபோனில் நிற்கலாம். ஆனால் அதுக்குள்ளே அந்த குடும்பம் 100 பேருக்கும் உருத்தான அவர் மச்சான அண்ணனை தம்பியோ ஒரு ஆள் நிற்பாரண்டா அவருக்கு தான் வாக்களிப்பான். அவர் ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், சங்கா இருக்கலாம், நாங்கள் சொல்லி அவங்க வாக்களிக்க மாட்டாங்க. என்ன காரணம்? இது உள்ளாட்சி மன்ற தேர்தல். இது முகம் பார்த்து போடுற வாக்கு, சொந்தம் பார்த்து போடுற வாக்கு. எங்களோட சொந்தக்காரன் நின்றா அவனுக்கு போடுவோமே வாக்கு. இப்போ நாங்கள் உடனே எங்களோட சொந்தக்காரன் அவன் எதில் நின்றாலும் அவனுக்கு போடுவோம் வாக்கு என்றதை சொல்லிக்கொண்டு உண்மையாக இதை சிந்திச்சு செயல்படும். இந்த வாக்கில் எங்கட போராளிகள், எங்கட மாவீர குடும்பங்களும் நீங்கள் சிந்திச்சு உங்களோட பிரதேசத்துக்குள்ள 6 நல்லவன் நிப்பாட்டியிருக்கோம். அவன் உண்மையானவன், இதே சுத்தியோடு இருக்கிறவன், எங்கட மக்களுக்கு சேவை செய்கிறவன். பிரதேச சபைக்கு போனால் இந்த அர்ச்சனா சொல்கிற மாதிரி சொல்லி கொண்டிருக்கல. அது நாங்கள் அதேமாதிரி மற்றாக்கள் எல்லாரும் ஆட்சியை பிரதேச சபையில் கைப்பற்றும் வரைக்கும் தான். அது சைக்கிளாக இருக்கலாம், சங்கா இருக்கலாம், இல்லை வீடாக இருக்கலாம். வீடு பச்சைக்கலாம். ஆனால் உண்மையிலே நீங்கள் வீட்டுக்கு வாக்களிக்க வேணாம். தயவுசெய்து வடக்கு கிழக்கு மக்கள், எங்களோட தமிழ் மக்கள்கிட்ட மிகவும் தாழ்மையோட நான் கேட்டுக்கொள்கிற விஷயம் என்னென்னா, இக்காரணம் கொண்டு தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்காங்க. நீங்கள் தமிழரசு கட்சியை கொஞ்சம் விட்டு பிடிங்க. அவங்களில் இருக்கிறவங்க முழு பேரையும் நாங்கள் போராட்டம் நீடிச்சிருந்தா கலன்றும் மண்ட கலரை வச்சிருப்போம். நாங்கள் அதில் மாற்றுக்கிறது நாங்களே சுட்டுப்பட்டு நாங்களே உடனே மாமனிதன் கொடுத்துருப்போம். போராட்டம் நீடிச்சுன்னா அதுக்கு மாற்றுக்கிறது கிடமில்லை. என்ற எங்களுக்கு தானே தெரியும் வலி. இவங்க என்ன திருவிளையாடல் பண்ணுறாங்கன்ட்டு. ஆனபடியாக இந்த தமிழரசு கட்சியை நீங்கள் எக்காரணம் ஒன்று ஏற்றுக்கொள்ளாங்க, தயவு செய்து ஏற்றுக்கொள்ளாங்க எங்களோட மக்கள். ஏன்னா எங்களோட மக்கள் தமிழரசு கட்சி இன்றைக்கு 20 வருஷத்துக்கு மேலே எங்களோட மக்களை வச்சு ஏமாற்றி இன்றைக்கு தேசியம் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். இன்றைக்கு சாணக்கியம் பேச்ச பாருங்க. தாங்கள் தானே தமிழரசு கட்சி, தாங்கள் தமிழரசு கட்சி பிரதிநிதிகள் போனதான் படியாக தான் நரேந்திர மோடியை சந்திச்சு தான் மக்கள் தான் அங்கீகாரத்தோட, இல்லாட்டி சிங்கள கட்சிகள் மட்டும்தான் சந்திச்சுங்க. நரேந்திர மோடியை சந்திச்சு என்னப்பா பேசுனீங்கள்? சாணக்கியனும் சுமந்திரனும் சிறிதரனும் வேற யாரப்பா போனீங்கள்? அந்த ஆண் மாடும் தெரியா பொண்ணு மாடும் தெரியா சிவி சிவஞானம் அவரை எனக்கு கண்ணிலையும் அவர் யார்? அவருக்கு என்ன தெரியும்? அப்போ நரேந்திர மோடிகிட்ட என்ன தமிழில் இருந்தாருன்னு சொன்னாரா? இல்லை 1 லட்சம் மக்களை கொண்டு நாங்களா அதுக்கு தீர்வு எடுத்து தாருன்னு நாங்களா? இல்லை இசைப்பிரியா கற்பழித்து கொல்லப்படப்பட்ட இசைப்பிரியாவுக்கு ஒரு தீர்வு, பாலச்சந்திரனுக்கு ஒரு தீர்வு எடுத்து தாருன்னு சொன்னாரா நரேந்திர மோடி? என்னடாப்பா உங்களோட முகத்தை காட்டி போட்டோ எடுத்துகிட்டு வந்தீங்க, என்னடாப்பா பேசுனீங்க? இல்லை வடக்கு கிழக்கு இணைச்சி தடை சொல்லி சொன்னீங்களா மாநில ஆட்சி ஊடாக? சாணக்கியன் சுமந்திரன் அவர்களே, பைத்தியம் காட்டக்கூடாது. உங்களுக்கு இவ்வளவு திமிர் ஆஸ்திரேலியாவிலையும் 5 வயதிலிருந்து சிங்கள பிரதேசத்தில் கொழும்பில் படித்த உனக்கு சுமந்திரனுக்கும் ஆஸ்திரேலியாவில் படித்து வந்த சூப்பி பத்தல் இப்பையும் உனக்கு சூப்பி பத்தல் நாங்கள் போராட்டத்துக்கு பிறகு நீ புறக்க இல்லை சாணக்கியன். அப்போ சூப்பி பத்தல் குடித்த உனக்கும் இவ்வளவு திமிர் இருந்தால் புலி என்னத்தடா நாங்கள் செய்யலை? நாங்கள் எல்லாம் செய்தோம், இப்போ எல்லாம் செய்வோம். ஆனால் ஜனநாயக ரீதியில் இறங்கிட்டு நாங்கள் ஜனநாயக ரீதியில் இறங்கிட்டோம். எங்களுக்கு இனிமேல் ஆயுத போராட்ட வழியை நாங்கள் விரும்பவும் இல்லை. எங்களுடைய இனி வருகின்ற எங்களுக்கு பின்பலத்தில் இருக்கிற
அவர்களும் விரும்பலை. எங்களோட தேசிய தலைவர் துவார சகோதரி அம்மான் வந்தால் கூட ஆயுத போராட்டத்தை இனி விரும்ப மாட்டாங்க. அவங்க வந்தால் கூட எங்களோட மக்கள் இப்போ அவங்க சிந்தித்து கொண்டிருக்கிற விடயம் வந்து எங்களோட மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் செய்கிற அரசியல் நோக்கம் இல்லை. முதல் எங்களோட மக்களை பொருளாதாரத்தால் கட்டி எழுப்பணும். அதுக்கு பிறகு எங்களோட மக்களுக்கு தெரியும் ஆறு உண்மையானவர்கள் என்று சொல்லி அப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கு புலத்தில். அது வேறு விஷயம். ஆனால் தாயத்திலிருந்து நான் சொல்கிறேன், எங்களோட மக்களுக்கு என்ன தேவை? ஒரு பிரதேச சபைக்குள்ளே வந்துட்டு என்ன ஊசி சின்னம் சொன்னமா என்ன வேறு அவர் இப்போ தான் பெயிண்ட் அடிக்கிறார் என்ன பேர் அர்ஜுனா எல்லாம் முடிஞ்சு அவர் தான் இனி வந்து கிளீன் பண்ண போகிறாராம். இப்போ ஆளுங்கட்சி கிளீன் பண்ணி முடிஞ்சு இனி வடக்கு கிழக்கில் பிரதேச சபைகளுக்குள்ளே என்ன கிளீன் பண்ண போகிறான்? பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பெயிண்ட் அடித்து கொடுக்க போகிறாராம். பஸ் ஸ்டாண்டுக்கு குப்பி அள்ள போகிறான்னு. அடே பைத்தியார் அர்ஜுனா, முதல் கிளீன் பண்ணுறதை விட்டுட்டு வயிற்ற கிளீன் பண்ணு. முதல் வயிற்றில் இருக்கிற எங்களோட மக்களில் இருக்கிற கிருமிகளை கிளீன் பண்ணி அவங்களுக்குரிய போசாக்கான உணவுகளை கொடுத்து பிரதேச சபையோட வேலை வாய்ப்புகளை கொடுத்து சாப்பாடுகளை கொடுக்க பாருங்க. முதல் கிளீன் பண்ணு. கிளீனாக தான் இருக்குது. நீர் வந்து கிளீன் பண்ணும் வரைக்கும் அங்கே நிறைய பிடிச்சி கிடக்கல. பிரதேச சபைக்கு ஒதுக்கப்படுற காசை கிளீனில் கொண்டு பெயிண்ட் அடித்து கொண்டு தெரியக்கூடாது. பிரதேச சபைக்கு ஒதுக்கப்படுற காசை ஒவ்வொரு பிரதேசத்துக்குள்ளேயும் எங்களை மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, வாக்களித்த மக்கள் பாவம் கஷ்டம், அவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு இருக்குது, சுய தொழில் செய்யலாமா அவங்களுக்குன்னு சொல்லி பிரதேச சபை ஊடாக வார நிதியில் நீங்கள் அதுகளை ஊக்குவிங்க. மற்ற வீட்டு தோட்டங்கள் செய்யலாம், அவங்களுக்கு ஒரு வாழ்வாதார திட்டங்களை உருவாக்குங்க பிரதேச சபை ஊடாக வாரதில். அப்போ அதுகளை செய்து அந்த வார நிதி மற்ற அந்த கிராமங்களை புனரமைக்கிறது, குளங்களை கட்டி கொடுக்குற, நன்னீர் வளர்ப்பு திட்டங்களை உருவாக்கி எடுக்கிறது, கடலில் உப்பு தண்ணி மீன் வளர்க்குற திட்டங்களை உருவாக்குறது, விவசாயத்தை உருவாக்கி கொடுக்குறது தான் பிரதேச சபை ஊடாக செய்கிற வேலைகள். அதை விட்டுட்டு போயிட்டு நான் ரோட்டை கிளீன் பண்ண போகிறேன், நான் பெயிண்ட் அடிப்பேன் அடிச்சு நான் சொல்கிறேன். ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டுக்கே ஒவ்வொரு டொய்லெட்டுக்குள்ளேயும் பெயிண்ட் அடிப்பேன். நான் போயிட்டு முட்டாடே எத்தனை போராளிகள் வேலை இல்லாமல் இருக்குன்னா ஒவ்வொரு பிரதேச சபைக்குள்ள எவ்வளோ வேலை திட்டத்தை கொடுக்கலாம், ஒரு நகர சபைக்குள்ள எவ்வளோ வேலை திட்டத்தை கொடுக்கலாம். எத்தனை போராளிகளுக்கு டிரைவிங் வேலைகளை கொடுக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க திறமைக்கேற்ற வேலை வாய்ப்புகளை கொடுக்கலாம். அதுகளை சிந்திங்க. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை முதல் பொருளாதாரத்தால் கட்டிகளை இப்போ பாருங்கள் கிளீன் பண்ண போகிறாராம். எல்லாம் இப்போ கிளீனாக முக்கியம். வயிற்றில் சாப்பிட அங்கே வசதி இல்லை, இங்கே கிளீன் பண்ண போகிறாராம். அவருக்கு அதுக்கு தான் பிரதேச சபையில் கைப்பற்றுறான். தான் நிற்காத இடம் முழுக்க சைக்கிள் கட்சிக்கு ஆதரவான். நீ சைக்கிள் கட்சிக்கு ஆதரவு செய்ய, அங்கால கார் கட்சிக்கு ஆதரவு செய்ய, அது பிரச்சனை இல்லை. அர்ஜுனா அவர்களே, எவராக இருந்தாலும் அன்பார்ந்த போராளிகளை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. மற்ற இன்னொரு செய்தி ஒன்று பார்த்தேன். அதாவது நான் பார்த்தேன், நம்ம 2 நாளைக்கு முதல் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, நலம்புரி சங்கம் புலிகளாம் என்று சொல்லி. புலிகள் இங்கே யாரும் இல்லை, புலிகள் என்று நிற்கிறது. நலம்புரி சங்கத்தை ஏற்றுக்கொள்கிற முன்னாள் போராளி சங்கத்தை, ஆனால் புலி என்று உறுத்தா நிற்கிறது இந்த விடுதலை புலிகள். இதை உருவாக்கி கட்டமைக்க இயலாத புலிகள் தான் இந்த நலம்புரி சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கம், அந்த புலி, இந்த புலி, முன்னாள் போராளி இன்னாள் போராளி என்று நிற்கிறாங்க. ஆனால் புலிகள் நாங்கள் சொல்கிறோம் கடைசி வரை சைக்கிள் கட்சிக்கு ஆதரவாமன்னு சொல்லி நலம்புரி சங்கம் ஒரு அறிக்கை விட்டுருக்கு. விடுதலை புலிகள் முன்னாள் போராளிகளும் சரி, இன்னாள் போராளிகளும், ஜன்னத்தில் போராடுற போராளிகளும் சரி, மாவீர குடும்பத்துக்கும் மிகப்பெரிய தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், இந்த சைக்கிள் கட்சிக்கு விடுதலை புலிகள் சார்பாக நாங்கள் ஆதரவு இல்லை. விடுதலை புலிகள் ஒட்டுமொத்த போராளிகள் தாயத்தில் உள்ள அதே மாதிரி ஒட்டுமொத்த மக்கள். என்ன காரணம் என்றால் சைக்கிள் கட்சி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. சைக்கிள் கட்சியில் இருக்கிற ஒரு சிலர் நல்லவராக இருந்தாலும் கஜேந்திரகுமாரை வச்சு எங்களுக்கு ஒரு இதுவும் பிடுங்க இயலாது. நாங்கள் கஜேந்திரகுமார் நிதி சேகரிக்கையும் எல்ஓசி பேங்கில் பார்ட்னர்ஷிப், இன்றைக்கு எல்ஓசியில் வட்டி சம்பாதிக்கையும் தான் எங்களோட மக்கள்கிட்ட வட்டி சம்பாதிக்கையும் தான் கஜேந்திரகுமார் சரி. ஆனால் வீர பேச்சு பேசுகிறவன், வெட்டி பேச்சு பேசுகிறவன், ஆனால் அவனால் எங்களுக்கு எதுவுமே கிடைக்காது என்று நான் சொல்லிக்கொண்டு, நீங்கள் அந்தந்த பிரதேச சபையில் நிற்கிற அவங்களுக்கு நீங்கள் வாக்களிங்க. அது சில நேரம் கஜேந்திரகுமார் ஆக்களாக இருக்கலாம். அப்போ சரி, இப்போ சில நேரம் ஒரு பிரதேசத்துக்கு சில நேரம் நிற்கலாம் சைக்கிள் கட்சியில். ஆனால் சைக்கிள் கட்சியில் நிற்கிறாருன்னா உங்களோட மச்சானோ மாமனோ மருமகனோ இல்லை ஊர்க்காரனோ இல்லை ஒரு ஆர்டிஎஸ் தலைவரோ இல்லை கோயில் தலைவரோ அவர் நல்லவராக இருந்தால் அவருக்கு வாக்களிங்க. அவர் சைக்கிள் கட்சியோ வீட்டு கட்சியோ அது வேறு விஷயம். ஆனால் கஜேந்திரகுமாரை வீட்டு கட்சியோ முதல் இந்த எங்களோட ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைக்கிறதுக்கு வெளியில் வந்தால் கஜேந்திரகுமார் முதல் ஆள். ஏன்னா கஜேந்திரகுமார் இன்னொரு ஆளுக்கு கீழே போய் நிற்காது. இப்போ சொல்லுது தந்தை சில்வாட கொள்கையை எடுத்தால் தான் வந்து தமிழரசு கட்சியோட சேர்ந்து பயணிக்கிறது சரியா? என்னடா தந்தை சில்வாட கொள்கை, என்ன கதையெல்லாம் கதைக்கிறாங்களா அரசியலுக்கு? இன்னும் 10 வருஷம் கொண்டு போய் சம்பந்தர் போனமாய் சேனாதியா போனமாய் தாங்கள் போகிறது தான், இப்படியே பேசிக்கொண்டு இருக்கிறது தான், ஒரு முடிவும் இல்லை. ஆனால் புலிகள் கையில் அரசியல் வந்தால் மட்டும்தான் முடிவு வரும். புலிகள் பார்லமெண்டம் போய் பேசினா மட்டும், நான் இன்றைக்கு சொல்கிறேன், நீங்கள் நம்புங்க, நாங்கள் உண்மையை சொல்கிறோம், விடுதலை புலிகள் பார்லமெண்டம் போய் பேசினா மட்டும்தான் எங்களோட மக்களுக்கான அரசியல் தீர்வு வருமன்றதில் எந்தவித ஐயவும் இல்லை. உலக நாடுகளில் சர்வதேச நீதிமன்றத்தில் கூட விடுதலை புலிகள்
அரசியல் ரீதியாக ஒரு பார்லமெண்ட் உரிமையோட போய் நாங்கள் பார்லமெண்ட் உறுப்பினராக வந்துட்டு ஜனநாயகத்தில் ஈடுபட்டுட்டோம்னு போய் ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் கழிச்சா கூட எங்களோட கதையைத்தான் கேட்பான். அரசியல்வாதியோட கதையை கேட்க மாட்டேன். ஏன்னா நாங்கள் போரான்னு நாங்கள் எங்களோட உறுத்த எடுக்கிறாங்களே எல்லாருமா. அது அப்புறம் கால நேரம் இப்போ எல்லாம் பார்த்து கொண்டிருக்கு, சர்வதேச நாடும் பார்த்து கொண்டிருக்கு. புலிகள் தான் நாட்டை ஆளணும். வடக்கு கிழக்கில் புலிகள் தான் ஆளப்போகிறாங்க. இன்னும் 5 வருஷமோ இன்னும் அடுத்த 5 வருஷ தேர்தலையோ வடக்கு கிழக்கில் விடுதலை புலிகள் போராளிகள் தான் ஆளப்போகிறாங்க. ஆனால் விடுதலை புலிகள் என்ற பேரோட. அதே மாதிரி என்ன நலம்புரி சங்கம் வவுனியா மாவட்டத்தில் அவங்கள ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. விடுதலை புலிகள் சார்பாக தாங்கள் சைக்கிள் கட்சிக்கு ஆதரவு உண்டு. அதில் நாங்கள் கூட அதை மறுதளிச்சு நான் ஒரு அறிக்கை விடுறேன். விடுதலை புலிகள் ஆதரவு இல்லை கஜேந்திரகுமாருக்கு. புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியாகிய நாங்கள் ஆதரவு இல்லை. நாங்கள் கஜேந்திரகுமாருக்கு மட்டுமில்லை, வீட்டு கட்சிக்கும் ஆதரவு இல்லை, சங்குக்கும் ஆதரவு இல்லை, நோக்குக்கும் ஆதரவு இல்லை, ஆளுங்கட்சிக்கும் ஆதரவு இல்லை, எதிர்கட்சிக்கும் ஆதரவு இல்லை. ஆனால் எங்களோட மக்கள் தமிழ் மக்கள் கையில் நாங்கள் விடுறோம். அதே மாதிரி எங்களோட போராளிகள், எங்களுக்கு இருக்கிற போராளிகள் எல்லாரும் கேட்குறாங்க யாருக்குன்னு வாக்களிக்கிற யாருக்கு வாக்களிக்கிறது. அன்றைக்கு ஒரு பேர் எடுத்து கேட்டார் யாழ்ப்பாணத்தில். நான் உங்களோட பிரதேசத்தில் 6 வேட்பாளர் என்னத்தில் சங்கில் திசை ஆட்டில் நிற்கிறாங்க. சரி, சங்கில் நிற்கிற ஆளாரு, அவர் நல்ல மனுஷன், கொஞ்சம் பிரச்சனை இல்லை, ஊருக்கு சேவை செய்வார்னா அவர் பொதுநலமான ஆள், கொஞ்சம் நல்ல பொது சிந்தனைகள் இருக்கு, அப்போ அவருக்கு வாக்களிங்க. அவர் சங்கில் இருந்தாலும் அவர் நல்லவராக இருந்தால் அவருக்கு வாக்களிங்கன்னு தான் நாங்கள் சொன்னேன். அதைத்தான் நான் சொல்கிறேன். இது வட்டார தேர்தல், உங்களோட பிரதேசத்துக்கு இருக்கிற சொந்தம் முகம் பார்த்து வாக்களிக்கிறது. இதால் நான் யாருக்கும் வாக்களிங்கன்னு சொல்லலை. உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், அந்தந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியும் நாங்கள் யாருக்கு வாக்களிக்கணும்னு. வாக்களித்து உங்களோட கிராமங்களை அபிவிருத்தி செய்யுங்க முதல். அதே மாதிரி திருவோணமலையில் 3 அப்போ நாங்கள் பிறந்து வளர்ந்த மேங்காம் இன்றைக்கு வரைக்கும் 50 வருஷமாக அந்த மேங்காத்தில் இன்றைக்கும் பள்ளிக்கூடம் போயிடலாம். அந்த பிள்ளைகள் அந்த ரோட்டு இப்படி தான் இருக்குது. நாங்கள் அந்த நேரம் புதுக்குடியிலேருந்து பள்ளமடுவுக்கு போவோம். பள்ளமடுவுக்கு 9 மணித்தியாலம் எடுக்கும். காலையில் 6 மணிக்கு வழிகிட்டால் 9 மணித்தியாலம் பிடிக்கும். பள்ளமடுவுக்கு வானம் இப்படி தான் போவோம். கிடங்கும் குழியும் பள்ளமும் தான். அதே மாதிரி தான் இன்றைக்கு மேங்காமம் இருக்குது. மேங்காமம் அந்த கங்கோலி ரோட்டெல்லாம் இருக்குது. அப்போ இன்றைக்கு 50 வருஷம் எங்கட காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனால் வாக்கெடுக்கும் வரைக்கும் தான் இருக்குது. அதே அன்பா அந்த மக்களை, மூதூர் மக்களை, மேங்காமம், மல்லியத்தி, மணச்சனை மக்களை, உங்களோட கிராமத்துக்கு நீங்கள் உங்களோட வட்டாரத்துக்கு ஒரு ஆளுக்கு வாக்களிக்கிறீங்கன்னா பேரம் பேசுங்க. அவர் சங்கா இருக்கலாம், வீடாக இருக்கலாம், இல்லை சைக்கிளாக இருக்கலாம், இல்லை திசை ஆட்டியாக இருக்கலாம், இல்லை எதிர்கட்சியாக இருக்கலாம். யாருக்கு நீங்கள் வாக்களித்தாலும் பரவாயில்ல, உங்களோட கிராமத்துக்கு நீங்கள் 6 தெரிவு செய்வீங்க. அப்போ 6 வெல்றார். அப்போ அவர்கிட்ட கேளுங்க, எங்களோட கிராமத்துக்கு நீங்கள் வீதி அபிவிருத்தி செய்து தரணும். அதில் வீதிக்கு இப்போ இரவில் தெரிகிற லைட் போட்டு தரணும். போஸ்ட்டுகளுக்கு கிராமங்கள் மற்ற அந்த ரோட்டுகள் கான்கள் சுத்தப்படுத்தி தரணும். அதே மாதிரி அந்த பிரதேச சபை ஊடாக சில தொழில் வாய்ப்புகளை தொழில் வாய்ப்புகளை தரணும். எங்களோட குளங்களை புனரமைச்சு தரணும் என்ற விஷயங்களை அந்த நீங்கள் வெளில வைக்கிறவற்றை கேட்டு வாக்களிங்க. நிச்சயமாக இப்பயே கேட்டுப்பட்டு வாக்களிங்க. இல்லாட்டி வாக்களித்து வெண்டதுக்கு பிறகு போய் நில்லுங்க. அந்த கிராம மக்கள் செய்யாடி கேளுங்க. இன்றைக்கு இப்போ அரசாங்கம் தான் சொல்லுது, வார நிதியை சரியாக செய்யாடி அவரை தூக்கி உள்ளே போட்டுருவோம்ட்டு. அப்போ திருப்பியும் அனுப்பியில சரியாக செய்யலாம். இப்போ அவன் சொல்கிற மாதிரி எங்களோட உள்ராட்சி சபைக்குள்ளால் வார நிதியை எங்களுக்கு காணும், அபிவிருத்தி செய்யணும். அவங்க கொள்ளையடிக்கத்தான் காணும். அரசாங்கம் கொடுக்காட்டி அங்கே செய்ய இயலாது. அரசாங்கம் கொடுக்குறத வேணாமண்டுவான். நான் பார்த்தேன் என்ன மணிவண்ணன் யாழ்ப்பாணத்தில் கேட்குறார். இங்கே ஒரு முஸ்லீம் எம்பி கதைச்சதையும் பார்த்தேன். எங்களை உள்ராட்சி மன்றத்துக்குள்ளார வர நிதியை காணும், எங்களோட மக்களுக்கு அபிவிருத்தி செய்ய. இதுவரையில் என்ன அபிவிருத்தி செய்திருக்கிறீங்க? எந்தெந்த பிரதேச சபையில், எந்தெந்த நகர சபையில் இதுவரைக்கும் நீங்கள் அபிவிருத்தி செய்கிறீங்க சொல்லுங்க. வார நிதி திருவண்ணாமலை உப்போலி பிரதேச சபைண்டா நியாயமான நிதி வருது. சீமந்தி பெற்றர்லேருந்து புரிமாவிலேருந்து எல்லாம் நிறைய நிதி வருது. என்ன செய்திருக்கிறீங்க? இதுவரைக்கும் என்ன பிடிங்கிருக்கிறீங்க? நீங்கள் கொள்ளையடிச்சு உங்களோட அப்சியார் வீடு கட்டி கொண்டு இருக்கிறீங்க. இந்த அர்ஜுனா வரக்குள்ள என்ன சொன்னது? தனக்கு வீடு இல்லை, சம்பளம் இல்லை, ஒன்றும் இல்லை, டிரைவருக்கு கூட காசு இல்லை, வாகனம் இல்லைண்டு. இன்றைக்கி 3 மாடி வீடு கட்டுறார் அர்ஜுனா. அர்ஜுனா என்ன செய்கிறார்? அரசியலுக்கு வரக்க இப்பயும் அரசியல் தெரியாது. 3 மாடி வீடு கட்டுறார். வந்து 6 மாதத்துலேயே வீடு கட்டுறார். 3 மாடி வீடு. அது கேட்டால் அண்ணன் வீடுன்றா, தம்பிர வீடு, இப்படி தான் கட்டுறார். ஒவ்வொரு அரசியல்வாதி மாதிரி இருந்து கொண்டு இப்போ வேற ஆக்களில் பேரில் தான் அதை உறுதி முடிக்கிறதும், வீடு கட்டுறதும், சொத்துக்களை வாங்கி போடுறதும். ஆனால் இந்த சேட்டைகளுக்கு இடம் கொடுக்காங்க. அதே மாதிரி அன்பார்ந்த மக்களை நீங்கள் தீர்மானித்து அந்தந்த பிரதேச சபையில் வெல்றவன்ட்ட கேள்வி கேளுங்க. அந்தந்த கேள்வி கேட்டு நீங்கள் இன்னும் மந்தையில் இருக்காங்கங்கிற மக்கள். நிச்சயமாக புலிகள் வந்தால் தெரியும். புலிகள் வந்தால் வார நிதிக்கு மேலால் வேலை செய்கிறார்கள் தான் புலிகள். அர்ப்பணிப்போட நாங்கள் உயிர் தியாகம் செய்த போராளிகள் விளங்கிட்டான் என்று சொல்லி நாங்கள் எங்களோட மக்களை சொல்கிறோம். குறிப்பாக இந்த செய்தி புலிகள் போராளிகளுக்கும் மாவீர குடும்பங்களுக்கும் இந்த செய்தி. நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க போராளிகள், மாவீரர்களே. நீங்கள் உங்களோட பிரதேச சபைக்குள்ளே 6 நல்லவன் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்களித்து பேரம் பேசி சின்ன சிறு கைத்தொழில்
அபிவிருத்தி திட்டங்களுக்கு நீங்கள் பேரை வச்சு வாழ்வாதாரங்களை பொருளாதாரங்களை பிரதேச கேளுங்க. ஒரு 4 குடும்பம் சாப்பிட வழி இல்லைன்னா அதை தெரியப்படுத்தி அவங்களுக்கு ஒரு வீட்டு தொழில் வீட்டு தோட்டங்கள் செய்கிறதுக்குரிய மாதிரி பிரதேச ஊடாக செய்யலாம். அதுகளை கொண்டு வாங்க வழியில், அதுகளை கொண்டு வரணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு, நாங்கள் விடுதலை புலிகளாகிய நாங்கள் யாருக்குமே ஆதரவு இல்லை. இந்த உள்ராஜ்ய மன்ற தேர்தலில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, நாங்களும் முடிவெடுத்திருக்கிறோம். எங்களோட மக்களுக்கு என்ன தேவையோ அதை சரியாக செய்து கொண்டு போவோம். நாங்கள் செய்து கொண்டு போக மக்களுக்கு தெரியும், நாங்கள் ஆரை தெரிவு செய்யணும், போராளிகள் எப்படியான அவர்கள் சொல்லி மக்களுக்கு தெரியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எங்களுக்கும் எங்களோட நிர்வாகத்துக்குள்ளேயும் எங்களோட கட்சிக்குள்ளேயும் நாங்கள் இப்போ முடிவெடுத்திருக்கிறோம். அடுத்த வாரம் மாநசபையை பார்லமெண்டமும் நாங்கள் ஏதோ ஒரு முடிவெடுப்போம். எங்களுக்கு அரசியல் நோக்கம் முக்கியம் இல்லை, ஆனால் எங்களோட மக்களுக்கு என்ன தேவை, அடிப்படை தேவை, அதை உருவாக்கி கொடுக்குறது தான் எங்களோட தேவை. அதுக்காக நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஜனநாயக ரீதியில் நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்றதை விடயத்தையும் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு கால நேரம் எங்களோட கையில் அதிகாரம் வந்தால் நாங்கள் எங்களோட மக்களுக்கு சரியாக செய்வோம். அதே மாதிரி புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் நீங்கள் உதவி செய்ய விரும்பினால், எங்கிட்ட நிறைய போராளிகள் கஷ்டப்பட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி. அதே மாதிரி பெண் போராளிகள் வீட்டு வேலை செய்கிறார்கள், அவமானப்படுகின்றார்கள். இன்றைக்கு வெளிநாட்டில் இருந்தும் சில உதவிகளை வீட்டுக்கு எடுத்து போட்டு வேறு சேட்டிகள் விடுறதாமாய் எங்களுக்கு சொல்கிறாங்க. ஃபோன் எடுத்து அண்ணன் இப்படியெல்லாம் அதால் வீட்டு வேலையை விட்டுட்டு வந்து இப்போ சாப்பாடும் இல்லாமல் இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறாங்களா. அப்படியான சேட்டிகளுக்கு எங்களோட போராளி குடும்பங்களை பயன்படுத்தாங்க. நிச்சயமாக மாவீர குடும்பங்கள் அவங்க ஏற்கனவே வேதனைப்பட்டு இருக்கின்றார்கள். அவங்களுக்கு உதவி செய்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து அவங்கள முன்னேற்ற பாருங்கள். அவங்க பழி நீங்கள் செய்கிற பழி பாவம் உங்களோட பிள்ளையில சுத்தும். நீங்கள் நினைக்கக்கூட அவங்களோட முடிஞ்சண்டு இந்த உண்மையில் இன்றைக்கு வீரஜாவு அடைய மாவீரர் இன்றைக்கு எஞ்சிய போராளிகள் இருக்கிறோம்னா அது ஏதோ ஒரு கர்மா இருக்குது. ஆனால் நாங்கள் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. எங்களோட மாவீரர்கள் பெற்றோர்களுக்கு எங்களோட மக்களுக்கு நிறைய செய்ய வேண்டியிருக்கு. அதெல்லாம் நாங்கள் இன்றைக்கு உயிர் தப்பி இருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் செய்கிற நன்மை தான் உங்களோட பிள்ளைகளையும் சேரும்னு சொல்லி நான் சொல்கிறேன். புலத்தில் இருக்கிறவங்களும் தாயத்தில் இருக்கிறவங்க நீங்கள் ஒரு உதவியை செய்து போட்டு சேட்டையில் விட நினைக்காங்க. அப்படியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு வருது என்று சொல்லிக்கொண்டு, உண்மையில் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் 6ஆம் தேதி மக்கள் ஒவ்வொரு பிரதேச சபையிலையும் என்னென்ன மாதிரி தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லி மக்களில் முடிவு போய் நாங்கள் விட்டுருக்கிறோம். மக்கள் தான் முடிவு எடுக்கணும்ன்றதை நாங்கள் சொல்கிறோம். நான் சொன்ன அவ்வளவு உண்மை. இதில் அவன் சொல்லி இவன் சொல்லி இல்லை, இவ்வளவு யதார்த்தமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை கிராமங்கள் இன்றைக்கு வரைக்கும் அபிவிருத்தி அடையாமல் புனரமைப்பு செய்யாமல் கிடக்கு. எத்தனை குளங்கள் கிடக்கு புனரமைப்பு செய்யாமல். நன்னீர் வளர்ப்பு, நன்னீர் திட்டங்கள், அந்த குளத்தால் விவசாயங்கள் பாதிக்கப்பட்டு போய் கிடக்கு. ஒவ்வொரு பிரதேச சபைக்குள்ளேயும் உள்ளடங்கப்படுற குளங்களை புனரமைச்சு கொடுத்தாலே மக்களுக்கு விவசாயங்களை செய்யலாம். அந்த குளத்திலிருந்து மேட்டுக்காணிகளுக்கு தண்ணி இறைச்சி ஏதோ ஒரு வழியில் பைப்புகள் பம்புகள் போட்டு அடித்து செய்யக்கூடிய வாய்ப்புகளை வாய்ப்புகளை செய்து கொடுக்கலாம் பிரதேச ஊடாக அந்த மக்களுக்கு, குளத்தாண்டி இருக்கிற மக்களுக்கெல்லாம். அப்போ அப்படியான புனரமைப்பு வேலை திட்டங்களை செய்யலாம். அதை விட்டுட்டு 5 வருஷம் மட்டும் எனக்கு 2 வருஷம் சுழற்சி முறையில் வரும், அங்கால 2 வருஷம், இல்லாட்டி நான் 5 வருஷம் இருந்துட்டு போவோம் என்ற பிரதேச காலம் முடிய, இல்லாட்டி இந்த முறை எங்களுக்கு நிதி வரல நாங்கள் செய்யலைன்னு காலத்தை நேரத்தையும் வீணடிக்கக்கூடாது. நிதி வரும், நிதியை கேளுங்க, அரசாங்கம் தரும். மற்ற உங்களுக்குள்ளால வர நிதிகளை வடிவாக சரியாக எங்களோட மக்களுக்கு செய்தாலே காணும். எங்களோட மக்களில் தேவையை நீங்கள் செய்து முடியுங்க. குறிப்பாக அதுலேயும் விசேடமாக எங்களோட போராளிகளை கவனிங்க. எங்களோட மாவீர குடும்பங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. ஒவ்வொரு பிரதேச ஊடாகவும் அதுக்காக யுத்தத்தால் கொல்லப்பட்ட மக்கள், மாவீர குடும்பங்கள்னால் யுத்தத்தால் கொல்லப்பட்ட மக்கள், அவங்களுக்கு வாழ்வாதார ரீதியான திட்டங்களை நீங்கள் செய்யுங்கன்ற ஒவ்வொரு பிரதேச உறுப்பினர் அவங்க எந்த ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், சங்கா இருக்கலாம், சைக்கிள் கட்சியாக இருக்கலாம், எவன் வாரானோ எவனுக்கு நீங்கள் அந்த பிரதேச சபையில் வாக்களிக்கிறீங்களோ அவன் அந்த வேலையை செய்தாலே எங்களோட மக்களுக்கு அது போதும். எங்களோட மக்களுக்கு போதும், எங்களுக்கு இல்லை, எங்களோட எங்களுக்கு திருப்தியாகும் என்ற விஷயத்தை நான் சொல்லிக்கொண்டு உண்மையில் மீண்டும் ஒரு நேரலையிலே நான் உங்களை சந்திக்கின்றேன். இந்த இன்னும் 3 நாள் இருக்குது பிரதேச சபைக்கு. இந்த பிரதேச சபை பெரிய வீரப்பேச்செல்லாம் நிறைய போகுது. உண்மையில் வடக்கு கிழக்கில் பெரிய பேச்செல்லாம் போகுது. இப்போ தான் பார்த்தோம். இந்த என்ன உண்மையாக ஒற்று தரம் நாங்கள் இந்த முறை மட்டும்தான் நாங்கள் பொறுமையாக இருந்த பார்க்க விளங்குது. கஜேந்திரகுமாரை கிள்ளிக்கிறதும் சாணக்கியனை கிள்ளிக்கிறதும் கஜேந்திரகுமார் இருந்தால ஊசி என்ன பேர் அர்ஜுனா பொல்லாந்தர் காலத்தில் என்ன பரங்கி கூட்டத்தில் இருந்து வந்த சாணக்கியன்ன்றதும் என்னடா அர்ஜுனா அரசியல் செய்கிறாய், பரங்கியோ வேதமோ சைவமோ அதெல்லாம் உனக்கு ஏன் சமயத்தை பற்றி கொண்டு வர, அவனோட மதத்தை பற்றி கொண்டு வர அர்ஜுனா, அது சொல்லாத. நீ உன்னாலே ஏழுமண்டா அரசியல் ரீதியாக சொல்லு. சும்மா மத பிரச்சனைகளை கொண்டு வரா. பரங்கியாக இருக்கலாம், வேதமாக இருக்கலாம், சைவமாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், அது இருந்துட்டு போகட்டும். அவனவன் விடுற பிள்ளையே அவர் தனிப்பட்ட நபர் அரசியல்வாதி விடுற பிள்ளையே சுட்டி காட்டி சாணக்கியன் இப்படி கதைக்கிறார், அவர் இத்தனை வருஷம் என்ன செய்தார்
இப்போ ரணில்கிட்ட வாங்கின காசு 60 கோடி ரூபாய்க்கு என்ன பதில் என்ற விஷயத்தை அப்படி சொல்லும். அதை விட்டுட்டு அவன் பரங்கி ஒல்லாந்தர் காலத்திலேருந்து வந்தவர் ஆனவடியாக அவர் வந்து பரங்கி பரம்பரையிலேருந்து வந்து இவருக்கு என்ன தெரியும் வரலாறுன்னு சொல்லி அன்றைக்கு அர்ஜுனா பேசினதை பார்த்தேன். என்ன அரசியல் செய்கிறாங்க என்று சொல்லி கேட்டுக்கொண்டு உண்மையிலே அன்பார்ந்த மக்களே மீண்டும் ஒரு நேரலையில் சந்திப்போம். இனவாதம் மதவாதம் எங்களுக்கு அது தேவையில்லை. ஆனால் சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. என்ன காரணம்னா நாங்கள் புலிகள் சுட்டி காட்ட எங்களுக்கு சுட்டு காட்டணும். நாங்கள் சுட்டு காட்டுறதுக்கு எங்கிட்ட பிஸ்டல் மேக்கையும் இல்லை. ஆனபடியாக நாங்கள் சுட்டி காட்டுறோம். இனிமேல் ஒரு ஆயுத போராட்டம் வரப்போகிறதும் இல்லை. இவங்களை சுட்டு காட்டி திருத்துறதுக்கு ஆயுத போராட்டம் வரப்போகிறதும் இல்லை. அப்படி வந்தால் உங்களுக்கு தெரியும் தானே, முதல் அரசாங்கத்தோட எங்களோட புலிகளுக்கு எதிர்ப்பு இல்லை, எங்களோட போராளிகளுக்கும் அரசாங்கத்தோட எதிர்ப்பு இல்லை. எதிர்ப்பு முழுக்க துரோகிகளோட, அதாவது எங்களோட மக்களை வச்சு கேடயமாக வச்சு மூட்டை பூச்சி மாதிரி ரத்தம் குடிச்சு கொண்டிருக்கிற அரசியல்வாதி மாதிரி இன்றைக்கு வரைக்கும் எங்களோட வாக்கெடுத்து போட்டு எங்களை பேக்காட்டி கொண்டு திரிகிற அரசியல்வாதி மாதிரி மீது தான் எங்களுக்கு கோபம் இருக்குது. ஆனபடியாக அது கால நேரம் பதில் பார்ப்போம். ஆனால் நிச்சயமாக ஜனநாயக ரீதியில் நாங்கள் எங்களோட மக்களுக்காக போராடி கொண்டே இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு இதிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.